என்னம்மா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாமா? எடுக்கலாம். ஓகே ஓகே. என்ன சாப்பாடுன்னு சொல்லிடுங்க. நம்ம வீட்டில் என்னென்ன செய்றீங்க இன்னைக்கு? அரைக்கீரை புளி ஊற்றி கடைய போகிறேன். ஓகே. ரசம் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு. இதை புளி ஊற்றி கடைஞ்சி சாப்பிட வேண்டியதுதான். ஓகே. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கீரைக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, 5 வெங்காயம், 5 பூண்டு இதை போட்டு வேக வைப்போம். ஓகே. தண்ணி கொதி வந்தோன்னா போடணும். ஆமாம், தண்ணி கொதி வந்ததையே கீரை அள்ளி போட வேண்டியதுதான். கொதி வந்துருச்சு ஏற்கனவே, அதையும் போட்டுட்டேன். ஒரு செத்த கொதிக்கட்டும், கீரை சீக்கிரம் வெந்துடும். இந்த வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் லேட்டாகும். அந்த தான் கல் மாதிரி இருக்க தக்காளி எல்லாம். ஓகே, கொஞ்சம் வேகட்டும். ஓகே ஓகே. ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போதும். வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ கீரையை போட்டுடலாம். ஓகே. அலுமினியம்னா மண் சட்டி இதில் எல்லாம் கடைஞ்சோம்னா மற்ற போட்டு கடையிறதுக்கு நல்லா வாவா இருக்கும். வேற ஏனத்துல எல்லாம் வாவு வராது. தண்ணியெல்லாம் தாராளமாக வச்சு வேக வச்சாதான் கலர் மாறாமல் இருக்கும். இது நல்லா வெந்ததையும் ஆஃப் பண்ணிவிட்டு மத்து போட்டு கடைய வேண்டியதுதான். கீரை போட்டதுக்கப்புறம் மூடி வைக்கக்கூடாது, அப்படியே வேகட்டும். A few moments later. இப்போ கீரை வெந்துருச்சு, தண்ணியை எடுத்துட்டு கடையலாம். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு கீரையை தனியாக எடுத்து ஆற வச்சு தான் கடையணும். இந்த தண்ணியை உப்பு போட்டு குடிக்கலாம், நல்லா இருக்கும். உடம்பு சூப்பு மாதிரி இருக்கும். கீரை சூப்பு மாதிரி சூப்பராக இருக்கும். கீரை ஆறிடுச்சு. இப்போ உப்பு போட்டு இதுக்கு கடையலாம். ஓகே. மத்தில் கடைஞ்சாதான் நல்லா இருக்கும். இதை கடைஞ்சிக்கலாம். இது நல்லா கடைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் புளி ஊற வச்சு இருத்து வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருக்குமா புளி? அவ்வளோதெல்லாம் இல்லை, அதில் கொஞ்சமாக. ரொம்ப புளிக்கும், தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம்ல, கொஞ்சமாக புளி ஊற்றணும். ஆமாம், இது தாளிச்சிடுவோம். இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வாசமாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சா. கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய் 4 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு, கீரை ஊற்றிடலாம். அதில் ஒரு கொதிச்சது நிறுத்திடலாம். ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது.
அரைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. ம் பாருங்க, கலர் மாறாமல் நல்லா இருக்கு. அப்படியே இருக்கு. இது ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. சமையல் ரெடியா அப்போ? சமையல் ரெடி. கீரை கடைஞ்சாச்சு. தக்காளி ரசம், உருளைக்கிழங்கு வறுவல். ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதுதான். ஓகேம்மா. நீங்கள் அப்பளம் வறுத்து கூட தொட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். வத்தல் அப்பளம் எல்லாம். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாய். ஓகேம்மா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை கடையல், அதுவும் புளி ஊற்றி நல்லா உரப்பு சிறப்புமா அம்மா வச்சுருக்காங்க. அப்புறம் ரசம், அப்புறம் உருளைக்கிழங்கு. சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் இது மாதிரி புளி ஊற்றி அரைக்கீரை கடைஞ்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேவா? பாய்.